ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல விதமான விளக்கு வகைகள் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷாப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விதமான விளக்கு வகைகள் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இந்த ஷாப்போட அட்ரஸ், டீட்டெயில், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு எந்த விதமான பொருள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். இது பார்த்தீங்கன்னா விளக்கு கடை அல்ல ஃப்ரெண்ட்ஸ், விளக்கு கடல் அப்படி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன் விளக்குகளாக இருக்கட்டும், எல்லா விதமான கலெக்ஷன் இங்கே பூஜை பொருளாக இருக்கட்டும், எல்லா விதமான பொருட்களும் இங்கே கிடைக்கிது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 முக அன்னம் விளக்கு தான் பார்த்துட்ருக்குறோம். 7 திரி போட்டு ஏற்றுற மாதிரி அன்னம் டிசைனில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகல் விளக்குலே வித் லிட்டோடு சேர்ந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குற எல்லா விதமான விளக்கும் உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. நல்ல சின்ன சைஸில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிது. மூணாவதாக நம்ம பார்க்குறது என்ன விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து ஆமை விளக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். வாஸ்து குறைபாடு உள்ளவங்க இந்த விளக்கு ஏற்றும் போது வாஸ்து குறைபாடு நீங்கி நல்ல ஒரு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். அதற்காக இந்த அகல் விளக்கு நம்ம ஏற்றுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து ஆமை விளக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய சைஸில் கூட வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா குட்டியோ இருக்கக்கூடிய அகல் விளக்கு நம்ம பார்க்குறோம். இது இன்னொரு விதமான அகல் விளக்கு தான் பார்க்குறோம். பிடி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இதிலே உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிது. அடுத்தது நம்ம பார்க்குற விளக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி நந்தா விளக்கு அப்படின்னு வச்சுருக்காங்க. 170 இதோட விலை. இதில் உங்களுக்கு சின்ன சைஸில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிது. அதிலே வேறு வேறு டிசைனில் கூட வச்சுருக்காங்க. இது மாட விளக்கு. நம்ம வீட்டிலலாம் மாடம் இருந்ததுன்னா அதில் ஏற்றுறதுக்கு உள்ள அகல் விளக்கு நம்ம பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யானை விளக்கு, ராஜ கணபதி விளக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். யானை மேலே உங்களுக்கு அகல் விளக்கு ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, தத்ரூபமாக இருந்தது எல்லாமே. இதில் உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. பெரிய சைஸ் யானையில் உங்களுக்கு அகல் விளக்கு ஏற்றுற மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது பெரிய சைஸில் இருக்கக்கூடிய குபேர விளக்கு பார்த்துட்ருக்குறோம். இது தாமரை இலை வடிவ விளக்கு தான் நம்ம பார்க்குறோம். இலை வடிவ அகல் அப்படி சொல்லுவாங்க. 280 ரூபாய். நல்ல வெயிட்டாகவே இருந்தது. அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவரத்ன விளக்கு. 9 ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட விளக்கு. அதனால் இது நவரத்தின விளக்கு. இது நம்ம ஏற்றுனால நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அதிகமாகும். இது பார்த்திங்கன்னா குட்டி அகல் விளக்கு. இதில் உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இது ஆன்டிக் விளக்கு. இதில் உங்களுக்கு நிறைய டிசைனில் கிடைக்கிது. நல்ல சைஸ் பெரிய பெரிய சைஸில் கூட வச்சுருக்காங்க. இது ஸ்வஸ்திக் விளக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அகல் விளக்கு நம்ம பார்த்துட்ருக்குறோம். 370 ரூபாய் இதோட விலை. நல்ல வெயிட்டாகவே இருக்கிறதுனால இந்த விலை. ஸோ இது ஒரிஜினல் பித்தளை அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இது குபேர விளக்குலேயே உங்களுக்கு ஸ்டாண்டு வச்சுருந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டு இல்லாமல் கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா சூரிய விளக்கு, சூரிய அகல் கூட நம்ம சொல்லலாம். அகல்லே உங்களுக்கு 2 நம்ம வாங்கி ஏற்றும் போது நல்ல ஒரு நமக்கு வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். இது இன்னொரு விதமான குபேர விளக்கு. ஃபுல்லாக டிசைன் போட்ட மாதிரி வச்சுருக்காங்க. இது 5 முக விளக்கு வித் ஸ்டாண்டோட கொடுத்துருக்காங்க. இது 7 முக அன்ன விளக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த விளக்கு தான். அதில் உங்களுக்கு நிறைய சைஸ் கிடைக்கிது. இது 5 முக விளக்கு. குத்து விளக்குலேயே உங்களுக்கு 5 முக விளக்கு நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி விளக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். எல்லா விளக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இன்ச்சிலேருந்து உங்களுக்கு 12 இன்ச் வரைக்கும் வச்சுருக்காங்க. இது இலை வடிவ அகல் விளக்கு சொல்லலாம். வித் ஸ்டாண்டோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லீஃப் மாதிரியே உங்களுக்கு டிசைனில் வந்திருக்கும். இது அகல் விளக்காக ஏற்றும் போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு நன்மைகள் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். அகல் விளக்குலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அகல் விளக்கு வச்சுருக்காங்க. இது ஊதுவத்தி ஸ்டாண்ட் நம்ம பார்த்துட்ருக்குறோம். மயில் மாதிரியான டிசைனில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது ஊதுவத்தி ஸ்டாண்டு தான் நம்ம பார்க்குறோம். ஊதுவத்தி போட்டு வைக்கிற அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதான் பார்க்குறோம். இது அணையா விளக்கு. அணையா விளக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சைஸில் கிடைக்கிது. சின்ன சைஸில் ஆரம்பித்து பெரிய பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. உள்ளே நம்ம அகல் விளக்கு ஏற்றும் போது அந்த ஸ்டார் மூலமாக நமக்கு ஒளி ஸ்டாராகவே தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
நம்ம வந்து வித்து லிட்டோட வைக்கும்போது நமக்கு வந்து விளக்கு வந்து அணையாது. இது வந்து இன்னொரு வடிவ விளக்கு நம்ம சொல்லலாம். அகலோட சேர்ந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்டிக் பீஸ் இது. ரூ. 435 வித் ஸ்டாண்டு மாதிரி உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த விளக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம அகல் விளக்கு ஏற்றிட்டு மேலே வந்து அந்த பச்சை கற்பூரம் சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம போட்டு ஏற்றும் போது அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அழகாக வரும். அந்த அகல் விளக்கில் உள்ள சூடுபட்டு மேலே வந்து உங்களுக்கு வந்து பச்சை கற்பூரம் வந்து வாசனை வந்து ரொம்ப அழகாக வரும். இது வந்து இன்னொரு கஜலட்சுமி விளக்கு நம்ம பார்த்துட்ருக்குறோம். வித் ஸ்டாண்டோடு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டு இல்லாமல் இந்த அகல் விளக்கு கிடைக்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா சங்கு விளக்கு சொல்லலாம். ஒவ்வொரு விளக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சைஸில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிது. விளக்குகளில் இத்தனை வகையா அப்படின்ட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இங்கே வந்து எப்போவுமே விளக்கு வகைகள் வந்து இருக்கும். இது வந்து குறிப்பாக விளக்கு கடை, அது பேரே பார்த்தீங்கன்னா விளக்கு கடை. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி எல்லா விதமான விளக்கும் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 முக விளக்குலே ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸ் அப்படி சொல்லலாம், அந்த மாதிரி சைஸில் இருக்கக்கூடிய விளக்கு பார்க்குறோம். இது வந்து உங்களுக்கு ஆள் உயர குத்து விளக்கு வரைக்கும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இது வந்து 7 முக விளக்கு. நம்ம ஹேங் பண்ணி விடலாம், இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே கூட ஏற்றிக்கலாம். 7 முக விளக்கு கூட இங்கே வந்து நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி இருக்கிற மாதிரி உங்களுக்கு 7 முக விளக்கில் வந்து கிடைக்கிது. மேலே வந்து ரொம்ப வந்து தத்ரூபமாக மகாலட்சுமியோட சிலை வந்து வடிவமைக்கப்பட்டு அழகாக வந்து வச்சுருக்காங்க. 7 திரி போடும்போது நமக்கு வந்து அவ்வளோ விதமான நன்மைகள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து செல்வ செழிப்பும் சேர்ந்து வந்து கிடைக்கும். இது வந்து அந்த 7 முக விளக்குலே உங்களுக்கு பிள்ளையார் விநாயகர் வச்சுருக்கிற மாதிரி விநாயகர் சிலை வடிவத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சைஸில் தான் இருந்தது. நமக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்க வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எந்த மாதிரியான பீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து 7 முக விளக்குலேயே வந்து குத்து விளக்கு நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ 7 முக விளக்கு வந்து வாங்கி வீட்டில் வந்து ஏற்றி வந்து வழிபட்டுட்டு வராங்க. அதனால் வந்து எல்லா கடையிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 முக விளக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து சாஸ்தா விளக்கு. இதில் வந்து ரொம்ப அழகாக வந்து வச்சுருக்காங்க. 4 வெரைட்டி வந்து இதில் கிடைக்கிது. ஐயப்பன் விளக்கு, சாஸ்தா விளக்கு, அந்த மாதிரி எந்த மாதிரி பேர் கூட நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. 3 தீபம் ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 580. அதில் வந்து உங்களுக்கு 4 வெரைட்டி வந்து கிடைக்கிது. ஏற்றும் போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன விளக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐயா விளக்கு அப்படின்னு ஒரு விளக்கு வச்சுருக்காங்க. அந்த விளக்குலேயே உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. ஸோ ஐயா வந்து வழிபடுறவங்க அந்த விளக்கு வந்து வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆன்டிக் பீஸ் தான், பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அகல் விளக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேரி மாதா விளக்கு. இந்த விளக்கு பாருங்களேன், சங்கு சக்கரம் வடிவமைச்சு வச்சுருக்க விளக்கு தான் நம்ம பார்க்குறோம். 5 தீபம் ஏற்றுற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 தீபம் ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன விளக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி மாதா விளக்கு வந்து உங்களுக்கு வந்து இருந்தது. அதுக்கப்புறம் சிலுவை போட்ட மாதிரியான விளக்கு, காமாட்சி விளக்கு. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே தீப தூபம் காட்டுற விளக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் உங்களுக்கு ஆன்டிக் பீஸும் கிடைக்கிது. பித்தளையில் உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்ய விளக்குலேயே உங்களுக்கு காமாட்சி அம்மன், லக்ஷ்மி விளக்கு, அஷ்டலட்சுமி விளக்கு, அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், எல்லா மாதிரியான விளக்கு வகைகள், அவங்களோட சிலை பதிக்கப்பட்ட விளக்கு வகைகள் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான தத்ரூபமான சிலைகள் கூட இங்கே வந்து குட்டி குட்டி சிலைகள் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிது. இது பாருங்கள் கோமாதா சிலையில் உங்களுக்கு முழுக்க முழுக்க மகாலட்சுமியோட அம்சம் பதிச்ச மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து அன்னலட்சுமி வைப்போம் இல்லையா, அரிசி போட்டு வைக்கிறதுக்கு, அந்த அன்னலட்சுமிக்கு உகந்த பாத்திரம் அது. இது எல்லாமே தூபம் காட்டுறது. நம்ம நெய் விளக்கு ஏற்றி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தீப தூபம் கூட காட்டலாம், ஆரத்தி காட்டுறதுக்கு. அந்த மாதிரியான வகைகள் கூட இங்கே வந்து நிறைய விதமாக வச்சுருக்காங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன சைஸில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா பொருளுமே கிடைக்கிது. சிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து விநாயகராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து காமாட்சி அம்மன், முருகர், அதுக்கப்புறம் மலேசியா முருகன், வள்ளி, தெய்வானை, எல்லா விதமான சிலை வடிவம் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. சிலையை பற்றி இன்னொரு வீடியோ வந்து நான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து போடுறேன். பிரமிட் இருக்குது பாருங்கள், பிரமிட் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா சிலையோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருந்தது. நம்ம பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு தத்ரூபமாக இருக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா.
லக்ஷ்மி நரசிம்மர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைரவர், அப்புறம் ராமர், சீதா எல்லா விதமான உங்களுக்கு சிலை வடிவம் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. சிலைகளுமே இங்கே வந்து கிடைக்கிது. சிலை மட்டுமல்லாமல் பூஜைக்கு தேவையான எல்லா விதமான பித்தளை பாத்திரங்கள் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சமையலுக்கு தேவையான எல்லா விதமான பாத்திர வகைகள் கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சங்கு சக்கரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகல் விளக்கு மாதிரி பெரிய சைஸில் இருந்தது. இது வந்து கோவிலெல்லாம் ஆரத்தி எடுப்பாங்க இல்லையா, அந்த இதுதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. கடையில் வைக்க இடம் இல்லாத அளவுக்கு அத்தனை ஒரு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா. இது பாருங்கள், படி விளக்கு. படியில் வந்து உங்களுக்கு அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரியான சிலைகள் வடிவமைக்கப்பட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கலெக்ஷனுமே யூனிக்காக இருந்தது. நம்ம வந்து எங்கேயுமே பார்த்துராத மாதிரி இருந்தது. இது பாருங்கள், கிருஷ்ணர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராதாகிருஷ்ணர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பார்த்துட்டே இருக்கலாம், அந்த மாதிரியான சிலை வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. இதில் வந்து உங்களுக்கு நிறைய சைஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய விதமான கிருஷ்ணர் பொம்மை தான் வந்து வச்சுருக்காங்க. கிருஷ்ணர் சிலை தான் வச்சுருக்காங்க. இது வந்து கலர்ஃபுல்லாக இருந்தது, ரொம்பவே அழகாக இருந்தது. வாஸ்து விளக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாஸ்து குறைபாடு இருக்கிறவங்க அந்த மாதிரி விளக்கை வந்து ஏற்றும் போது நமக்கு வாஸ்து குறைபாடு நீங்கி வந்து வீட்டில் ஒரு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து வாஸ்து விளக்கு நல்ல ஒரு நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வாஸ்து விளக்கு எல்லாமே நம்ம வீட்டில் வைக்கிறது மூலமாக நம்ம சகல ஐஸ்வர்யமும் நமக்கு வந்து பெருகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணுற மாதிரி விளக்கு, சர விளக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விளக்கு வகைகள் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. விநாயகர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ நிறைய சைஸில் வந்து கிடைக்கிது, நிறைய டிசைனில் வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுமே பார்க்க ஒவ்வொரு ரூபத்தில் அவ்வளோ அழகாக இருந்தது. இது வந்து 5 முக விளக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். மேலே வந்து அன்னம் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அன்னம் வந்து நிறைய விதமான விளக்குகளில் வந்து வருது. அன்ன விளக்கு, 200க்கும் மேற்பட்ட விளக்கு வகைகள் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் ஓவரால் வந்து இந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போயிருந்தேன். ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சிலையாக இருக்கட்டும், எந்த விதமான கலெக்ஷன் இந்த ஷாப்பில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி சிலையில் பார்த்தீங்கன்னா யானை எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இது பாருங்கள், இட்லி பாத்திரம். ஸோ பித்தளையிலே உங்களுக்கு அழகாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் வந்து பொங்க பானை, அதுக்கப்புறம் வந்து உனக்கு பிரசாதம் கொடுக்குற பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பித்தளை தூக்கு வகைகள், அதுக்கப்புறம் வந்து அஞ்சரை பெட்டி, அடுக்கு சட்டி, குழிப்பணியார சட்டி, எல்லா விதமான பித்தளை பாத்திரங்கள் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் அவங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ எந்த டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் கீழே கொடுக்குற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி தாராளமாக கேட்டுக்கலாம். இது வந்து அஞ்சரை பெட்டி நம்ம பார்க்குறோம். இந்த பாத்திரத்துக்கான கலெக்ஷன் கூட நான் வந்து தனி வீடியோ போடுறேன். குத்து விளக்கு வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய சைஸில் குத்து விளக்கு வகைகள் வந்து வச்சுருக்காங்க. நல்ல நம்ம ஆள் உயர குத்து விளக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளக்கு வகைகள் இங்கே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஷோ பீஸில் வைக்கக்கூடிய எல்லா விதமான சகல பொருட்களும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. பித்தளையில் இருக்கக்கூடியது, வால் ஹேங்கிங்கில் பண்ணக்கூடிய வகைகள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபுல்லாகவே அழகாக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.